சிவனை வணங்குவது, நக்கீரர் வந்து சிவனையும் வணங்கினார். அதே நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே சொல்ற நக்கீரன் சிவனையும் வணங்கினார், முருகப்பெருமானையும் வணங்கினார், காளியையும் வணங்கினார். அவர் என்ன சொல்றாங்கன்னா, காளி வந்து வாக் தேவதை அப்படின்றாங்க. காளியை வணங்கினார் பேச்சு திறமை சரளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா பேச்சே வரலைங்க, திக்கி திக்கி பேசுறவங்க, இல்ல சரியா படிப்பே வரமாட்டேங்கிறதுங்க அப்படின்னு சொல்றவங்க காளி அம்மனை வணங்கினால் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வித்திறன். எல்லாரும் நினைக்கிறாங்க காளி அம்மன் வந்து விரோதிகளை தடுக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விரோதிகளை மட்டும் அழிக்கக்கூடியவள் அல்ல காளி. நல்ல அந்த உச்சேனி காளி அம்மன் அந்த விக்ரமாதித்தனுடைய செல்வத்தை ஒரு பூசாரிக்கு கொடுத்தாரு இல்லையா, இது வந்து கற்பனை கதைங்க. சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இந்த விக்ரமாதித்தன் வந்து புதையல புதைச்சு வச்சாராம், அப்புறம் அந்த புதையல் வந்து அம்மன் கனவுல வந்து சொல்லிச்சா, உடனே அந்த பூசாரிக்கு வந்து அந்த புதையல எடுத்தாங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, அதெல்லாம் நான் கற்பனை கதைங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே கற்பனை இல்லைங்க. ஏன்னா ஏதோ ஒரு சக்தி ஒரு இடத்தில் நிறைந்து இருக்கும். உதாரணத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் அது இருக்காங்க இல்லைங்களா, மதுரைக்கு அந்த மீனாட்சி அம்மன் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கோவில வந்து ஒரு ஆங்கிலேயர் அந்த அம்மனின் மகிமையை தெரிந்து கொண்டு அவருக்கு ஏதோ நடந்திருக்கலாம், நினைத்தது நடந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு அந்த ஆங்கிலேயர் அரசருக்கு வந்து ஆங்கிலேயர் ஆட்சி செய்தவருக்கு ஏதோ ஒரு விஷயம் அம்மன் மூலியமாக நல்லது நடந்திருக்கலாம். அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அம்மனுக்கு வந்து தங்க ஸ்லிப்பர் செருப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா, தங்க ஸ்லிப்பர், அது வந்து செருப்பு செய்து கொடுத்தாராம். ஏன்னா அவருக்கு ஏதோ, ஏன்னா ஆங்கிலேயர் வந்து நம்முடைய ஆங்கிலேயர்னாவே நம்மை ஆட்சி செய்பவர், நம்மை அடக்கி ஆளக்கூடியவர். அவரே மீனாட்சி அம்மனோட சக்தியை தெரிந்திருக்கிறது என்றால் அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லையா, அதனால தானே அவர் தங்க செருப்பு செய்து கொடுத்திருக்காரு, ஸ்லிப்பர் செய்து கொடுத்திருக்காரு. இன்னி வரைக்கும் அந்த அம்மன் வந்து ஊர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஊர் பவனி வரும் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் வரும்பொழுது தங்க ஆங்கிலேயர் கொடுத்த அந்த ஆட்சியாளர் கொடுத்த தங்க செருப்பை அணிந்து கொண்டு தான் அவர் வந்து ஊர்வலம் வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இது மாதிரி ஏதோ ஒரு மிராக்கள் யார் மூலியமா நடக்கும். இது எல்லாம் போய் அதெல்லாம் புதையெல்லாம் இருக்காதுங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த கதையை சொல்லும் போது என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னான், அதெல்லாம் சும்மாப்பா, அதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் சும்மான்னு போட்டிருக்காங்கன்னு. சும்மாலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே இல்லாததை எதுவுமே இருக்கிற மாதிரி சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு சக்தி அங்க இருக்கிறது, அந்த சக்தி எல்லாரையும் செய்திருக்கிறது. அரசர்னா விக்ரமாதித்தன் சொன்னாவே போதும், அவருக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கும். அவர் நம்ம கிட்டே அதிகமா பணம் இருந்தா நம்ம 4 பேருக்கு கொடுப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி பிற்காலத்தில் யாருக்காவது உபயோகப்படுத்தட்டுமே சொல்லிட்டு புதையெல்லாம் புதைச்சு வைத்திருக்க வாய்ப்பும் இருந்திருக்கிறது. ஏனால் இப்ப எடுக்கிற தங்க புதையல் அதெல்லாம் அந்த காலத்து அரசர்கள் வைத்தது தானே, நாம் வைத்தது புதையலா? அந்த காலத்தில் அரசர்கள் வைத்த புதையல் அதெல்லாம் புதைச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால எதுவுமே கற்பனை இல்லை.